ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதயம் இடைவெளியில் போன தடவை பகுதி 7 மற்றும் 8 போட்டிருந்தேன். அந்த 8ஓடைய பாதி போட்டிருந்தேன். மீதம் இதோ இந்த பகுதியில் பார்க்கலாம். இதயம் இடைவெளியில் பகுதி 8ஓடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறது உங்கள் தோழி பரணி உஷா. குரலில் உங்களால் கண்டிப்பாக வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். பயங்கர ஃபீவர், காஃப், கோல்டு, அஃப்கோர்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே இருக்கிறது தானே. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதயம் இடைவெளியில் பகுதி 8ஓடைய மிச்ச பாகம். அவர்கள் கார் நிறுத்தத்திற்கு அருகிலேயே லிஃப்ட் இருந்தது. 10வது மாடி செல்ல வேண்டும். லிஃப்டிற்குள் நின்றிருந்தவள் ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்லும் முன்னரே மருத்துவரின் குரல் அவளை அழைத்தது. வாங்க மீரா. அவர் நின்று கொண்டு அவளை முன்னே அனுப்பினார். 10/4 வாங்க போலாம். அவரின் அடி ஒற்றி நடந்தாள் மீரா. பெல் அடித்ததும் பார்கவி வந்து கதவை திறந்தாள். இவளை பார்த்ததும் அவளின் கண்கள் விரிந்தன. ஹாய் ஆண்டி. ஹாய். ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் ஹோம். டிராமா முறையில் மீராவை பார்கவி அழைத்தாள். அவளை பார்த்த இருவருமே மெல்லிய புன்னகையுடன் சேர்ந்தே உள்ளே நுழைந்தார்கள். அப்போது அங்கே இன்னொரு பெண்ணும் வந்து நின்றாள். ஷீ இஸ் மை எங்கர் சிஸ்டர் பாரதி என்று பார்கவிதான் அவளை அறிமுகப்படுத்தினாள். நோ ஆண்டி, நான் எங்கர் சிஸ்டர்லாம் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட், இவ தான் எங்கர் சிஸ்டர் பாரதி சொல்லவும் இருவருக்குள்ளும் ஒரு செல்ல சண்டை ஆரம்பமானது. இல்லை ஆண்டி, நீங்கள் இவ சொல்கிறத நம்பாதீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட், இவ தான் அப்புறமா பிறந்தா. நோ, நான் தான் எல்டர், இல்லை நான் தான் எங்கர். இருவருக்குள்ளும் நடந்த செல்ல சண்டையை மருத்துவரின் குரல் அடக்கியது. பாரு, ஆண்டியை உள்ளே கூட்டிகிட்டு போ. உன்னோட ட்ரெஸ்ஸை ஏதாவது இருந்தால் பார்த்து அவங்களுக்கு கொடு. அவங்க ட்ரெஸ்ஸை மெஷினில் போடு. ஷீ இஸ் வெரி வெரி டயர்ட். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முதல்ல அவங்க ஏதாவது சாப்பிடட்டும். டட்டா. வாங்க ஆண்டி. இப்போது மீரா பாரதி பின்னால் அடி ஒற்றி சென்றாள். அவளின் பிரிக்கப்படாத புது உள்ளாடைகளும் நைட்டியும் இவளுக்கு கச்சிதமாக இருந்தது. இவள் உடல் கழுவி உடை மாற்றி வரும்பொழுது மது சமையல் அறையில் வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தார். அதுக்குள்ளே குளிச்சிட்டாரா? மனம் பாராட்டியது. கொடுங்க, நான் கட் பண்ணுறேன். கேட்டவளிடம் கட்டரை கொடுத்துவிட்டு அடுப்பில் வானிலை வைத்து தாளித்து இவளிடமிருந்து காய்கறிகளை வாங்கி கலர்ஃபுல்லான உப்மா ரெடி செய்து விட்டார் மது. எப்போது? அடுத்த 7வது நிமிடத்தில். அண்ணம்மா செய்திருந்த கிச்சடியுடன் இதையும் சேர்த்தே உண்டனர். உப்மா சூப்பர் டட்டா. நீங்கள் தான் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வாயே திறக்கலை. கண் சுருக்கி அவளை பார்த்து ஒரு விதமான சின்ன கேலியுடன் அவர் கேட்டது இவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஏன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டா வாய் ஒட்டிக்கணும்னு அவசியம் இல்லையே. ரொம்ப நல்லா இருக்குது, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம், மேடம் இங்கே வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. அப்படியே பேச்சை மாற்றினாள் மீரா. அதான் நாங்கள் இங்கே 2 மேடம் இருக்கோமே, வேறு எந்த மேடம்? பார்கவி தான் ஒன்றும் புரியாதது போல கேட்டாள். டாக்டரோட ஒய்ஃப்? கல்யாணம் ஆகாத டாக்டருக்கு மனைவி எங்கேருந்து வந்தாங்க? இவளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் மனதின் ஓரத்தில் அது என்ன, சின்ன வயிறு முகுத்தி மின்னுவது போல தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு சந்தோஷம், பரவசம். நிமிர்ந்து டாக்டரை பார்த்தாள். இதற்கு முன்பும் சில முறை மீரா மருத்துவரின் முகத்தை பார்த்திருக்கிறாள்தான். அதுதான் எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியுமே. ஆனால் இப்போது அவரின் முகத்தை ரிலாக்ஸாக பார்க்க விரும்பினாள். ஆனால் இப்போதும் அவரின் முகத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. சாப்பிட்டு முடித்தவர் அமைதியாக கை கழுவ எழுந்து சென்று விட்டார். டேட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, சீக்கிரம். பெண்கள் இருவருக்கும் பரபரப்பு வந்தது திடீரென்று. திடீர்னு ஏன் இந்த அவசரம்? புரியாமல் கேட்டாள் மீரா. சாரி ஆண்டி, டட்டா இப்போவே போய் ரிலாக்ஸ் பண்ணும்போது நாங்கள் எங்களுடைய ஸ்டடீஸில் டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கணும். அதர்வைஸ் எங்களால் அவர்கிட்ட பேசவே முடியாது. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிவிட்டு அவர்களும் ஓட்டமாக ஓடினார்கள். முதலில் ஒருத்தி தன்னுடைய சந்தேகங்களை கேட்க அதை இன்னொருத்தி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் பேசுவதை இவளும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மீராவுக்கு தான் சத்தியமாக உண்மையாக எதுவுமே புரியவில்லை. அவர்கள் ஏலியன்களா? இல்லை, நான் தான் ஏலியனா? இவளுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியவில்லை. காலியான பாத்திரங்களை கழுவி சமையல் அறையை சுத்தம் செய்தவள் சிலிண்டரை மூட பட்டனை தேடினாள். அது கிடைக்கவே இல்லை. அங்கே பைப்பில் வரும் கேஸ் தான் உபயோகம். அது பற்றி இவளுக்கு தெரியாது.
ஏனோ இவளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அவள் அந்த இடத்திற்கு புதியதாக வந்தது போலவே தெரியவில்லை. அனைவருமே ஒருவருக்கு ஒருவர் வெகு இயல்பாக நடந்து கொண்டார்கள். அதற்குள் அவர்களும் சந்தேகங்களை கேட்டு முடித்து கொண்டார்கள். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இதோ வந்துவிட்டார்கள். மதுவும் இப்போது அடுப்படிக்கு வந்து விட்டார். இது எல்லாம் நீங்கள் எதுக்காக செஞ்சீங்க? சுத்தமான அடுப்படியை பார்த்து கேட்டார் மது. அதனால் என்ன, நீங்கள் எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க. நீங்களும் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஏதோ இங்கே பசங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு டயர்டாக தானே இருப்பீங்க. நான் என்ன சும்மா தானே இருக்கேன். செஞ்சா என்ன, எங்கள் வீட்டில் செய்கிறது இல்லையா? வெகு இயல்பாக கேட்ட மீராவிடம் அது ஓகே தான், பட்டு நீங்கள் இந்த வீட்டு விருந்தாளி இல்லையா? சொல்வதற்கு ஏனோ மதுவிற்கு சட்டென வாய் வரவில்லை. அமைதியாக ஏதோ ஒரு யோசனையுடன் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். சென்றவர் பார்கவியிடம், கவி, இந்தா இந்த ஆயின்மெண்ட்டை ஆன்ட்டிக்கிட்ட கொடு, எங்கே வேணுமோ போட்டுக்க சொல்லு. மருத்துவர் கொடுத்த களிம்பை வாங்கி கொண்ட கவி அவரிடம் பேச தயங்கினாள். டட்டா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எஸ், கேளு. அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பது மருத்துவருக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் அவள் வாயிலிருந்தே வரட்டும். அவளின் முகத்தை உற்று நோக்கினார். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, ஆனால் நானே கேட்குறேன். இது வரைக்கும் ஆண்ட்ரூ அங்கிள் ஃபேமிலி தவிர நம்ம வீட்டுக்கு யாருமே வந்ததில்லை. நீங்கள் யாரையும் அலோவ் பண்ணதும் இல்லை. பட் இவங்க மட்டும் ஏன் டட்டா? அவளின் உடல் மொழியே அவளின் கேள்வியின் தீவிரத்தை சொன்னது அவருக்கு. சாரி கவி, இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, இல்லை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இருவரும் சந்தித்து கொண்ட விஷயத்தை பற்றி அவளிடம் விளக்கினார். அவங்க இடுப்பில் கூட சதை கண்ணி போயிருக்கு. அதுக்கு தான் இது. பயத்தில் இருந்த கவியை தேற்ற தோளோடு அணைத்து கொண்டார். இதுக்கு தான் கவி, நான் உங்ககிட்ட எதுவுமே வாயே திறக்கிறேன். எஸ் டட்டா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, சீக்கிரம் போய் தூங்குங்க. காலையில் கிளாஸ் இருக்குல்ல? நாளைக்கு 6 மணி பேட்ச் இல்லையாண்டா, 7க்கு தான் கிளாஸ். கொஞ்சோண்டு நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்கிக்கவா? நோ நோ நோ. மகளின் முதுகை திருப்பி அவளின் அறைக்கு தள்ளிவிட்டார் செல்லமாக. முகத்தை தூக்கி வைத்து கொண்டே வந்தவளிடம் பாரதி, என்ன கவி, ஓகே சொல்லிட்டாரா என்று ஆர்வமாக கேட்கவும், இல்லை என்ற தலையாட்டலில் அவளுக்கும் முகம் சுருங்கிவிட்டது. என்னாச்சு? மீராதான் கேட்டாள். மார்னிங் நீட் கிளாஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்காங்க. அதான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கவான்னு கேட்டால் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கவியின் முகம் வாடி இருந்தது. உங்களுடைய நல்லத்துக்கு தானே சொல்கிறாங்க. வாங்க லைட் அணைங்க சீக்கிரம், அப்போ தானே காலையில் சீக்கிரம் எழுந்துக்க முடியும். இந்தாங்க, இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் டேட். தேங்க்ஸ். சில நொடிகள் மறந்திருந்த விஷயம் மீண்டும் நினைவுக்கு வந்துவிட்டது மீராவுக்கு. குளியல் அறைக்கு சென்று மருந்தை போட்டுக்கொண்டாள். அவர்களின் தொடுகளையும் பேச்சுக்களும் சேர்ந்தே நினைவுக்கு வந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டே வந்தவளை, ஆண்டி ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாரோ ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. கடவுள் அந்த போலீஸ் மேடம் ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆறுதலாக சொன்ன பார்கவியிடம், அப்போ ஏண்டி நம்ம அப்பா அம்மாவை கடவுள் காப்பாற்ற வரல? பாரதியின் குரல் தீவிரமாக மாறியிருந்தது. அத்தகைய பெரிய இழப்பை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எத்தனை வருடங்களானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இழப்பு இல்லையே அது. இருவரின் முகத்தையும் பார்த்த மீராதான் கேட்டாள். இவர் உங்கள் அப்பா இல்லைனா உங்கள் அம்மா அப்பா யார்? அப்போ இவர் எங்கள் மாமா, பட் அப்பாவுக்கும் மேலே. இவர் எங்கள் மாமா, பட் அப்பாவுக்கும் மேலே. நாங்கள் 4th படிக்கும்போது அம்மாவும் அப்பாவும் அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது எதிரில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அவங்க காரு மேலே மோதி அப்பா ஸ்பாட் டெட். அம்மா மட்டும் எங்களை பார்க்கறதுக்காக உசுரை கையில் வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. என்னோடய பசங்களை விட்டுடாதடான்னு அவங்க அக்கா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அம்மாவோட அந்த கோரமான முகம் எங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப பயத்தில் இருந்தோம். மாமா தான் எங்களுக்கு தைரியம் சொல்லி நாங்கள் டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி வரவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி கொடுத்தாரு. நெகட்டிவாக பயமுறுத்தின எங்கள் அம்மாவோடைய முகம் எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு டட்டா தான் காரணம். அவர்களுக்கும் மனம் விட்டு பேச ஆளில்லை போலும். அவள் சொன்னதையே இவள் ஆசை போட்டு கொண்டிருந்தாள் இரவில். பாரதியால் இன்னும் அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாரி ஆண்டி, ஏதோ நாங்கள் இதையெல்லாம் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. இது எதுவும் மாமாவுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ்.
சரி என்று மட்டும் தலையை ஆட்டினாள் மீரா. மனதின் கணம் அவர்கள் யாரையும் அப்போது பேசவே விடவில்லை. அதற்கு மேலே ஒவ்வொரும் அமைதியாக உறங்கினார்கள். இவளால் எந்த பக்கமும் திரும்ப முடியவில்லை. ஒருவன் இடப்புறத்தில் இடுப்பில் கிள்ளி இருந்தான். இன்னொருவன் வலப்புறத்தில் பெண்மையை கசக்கி இருந்தான். அதை தவிரவும் வாயை அழுத்தி பொத்தியதால் தாடைகள் வலித்தன. அழுத்தி பிடித்த தோள்களும் வலித்தது. விட்டத்தை நோக்கி படித்திருந்தவளுக்கு 2 பூமாலைகள் தன்னை அறியாமல் கட்டிக்கொள்ளவும் உறக்கமும் அவளை அமைதிப்படுத்தியது. அப்போது இங்கு வேறு அறையில் தனியாக படுத்திருந்த மதுவின் நிலைதான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. மீரா வந்து தோளில் சாய்ந்ததும், அதான் நான் வந்துட்டேனே, பயப்படாத. தான் சொன்ன சமாதான வார்த்தைகள் மிகவும் நெருக்கமானவர்கள் மட்டுமே பேசக்கூடியது. தன்னுடைய குரல் தன்னை குழைந்து விட்டால் அவள் நெற்றி உச்சியில் முத்தம் கூட கொடுத்துருப்பேன் போல இருக்கே. சே, என்ன மாதிரி ஆளுடா நீ. கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் சரியான பொறுக்கிடா நீ. அதுலேயும் அந்த இருட்டில் கூட விடாமல் அவள் இடுப்பு பார்த்துருக்க. மனம் அசிங்கமாக அவரை காரி துப்பியது. மீராவிடம் மட்டும்தான் அவரால் அப்படி நடந்து கொள்ள முடியும் என்பதை அப்போதே அவர் மனம் சொல்லியிருந்திருக்கலாம். அது சரி, அப்புறம் அப்படிலாம் சொல்லிட்டா நான் எப்படி உங்களுக்கு அவங்களுடைய காதல் கதையை சொல்கிறது? மறுநாள் காலை 5:30 மணிக்கு எழுந்து விட்டாள் மீரா. மேடம், நீங்கள் ரொம்ப லேட்டு. என்ன, இன்னைக்கு தீபாவளியா? அச்சோ, தூங்கிட்டோமே. அம்மா. தன்னை மறந்திருந்தவளுக்கு அப்போதுதான் இடம் பொருள் தெரிந்தது. என்ன நடக்கும் பார்க்கலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள். இதயம் துடிக்கட்டும். பை.